நான் தான் வந்து பேசுறதுக்குலாம் தயங்குவேன். கீர்த்திகா வந்து சூப்பரா பேசுவோம். பேசுமா. ஹாய் गाइस. எங்க வந்திருக்கோம்? நாங்க வந்து வேப்பம்பட்டுக்கு வந்திருக்கோம். பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஜாலியா ஒரு மாதிரி எப்படி சொல்றது செமையா வந்து நாங்க என்ஜாய் பண்ண போறோம். நல்லா அழகா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல் டெக்கரேஷன் வந்து வீடியோ எடுக்கணும். பாப்பா போட்டோ எடுப்போம். ஹாய் கீர்த்தி ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹலோ மக்களே, நம்ம தச்சுமா சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து சும்மா ஃபோட்டோஸ் வந்து லைனாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ சூப்பராக இருந்துச்சுங்க. இது வீடியோவில் வந்து அவ்வளோவா வீடில் வந்து டெக்கரேஷன் பண்ணதுனால உங்களுக்கு இல்லை டல்லாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோஸில் சூப்பராக இருந்ததுங்க. ஸ்டேஜில் வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணுவாங்களோ அந்த ஸ்டேஜ் வந்து பாதி இருக்கும் பாருங்க, அந்த அவ்வளோ சைஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரூம் வந்து பெருசு, அதனால வந்து அதுல கரெக்டா இருந்துச்சு. இடம் பத்தாதுன்னு நினைச்சா, ஆனா நின்றுட்டு தான் இருந்த எல்லாருமே உள்ள வந்து அந்த பாதி அளவு தாங்க பின்னாடி இந்த பாதி இருக்கும் ரூம், மீதி அந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு இருந்தோம். உள்ளேயும் வந்து கொஞ்சம் பேர் நின்று இருந்தாங்க. வீடியோ வந்து கேக் கட் பண்றதும் வரும், அதுல தெரியும் பாருங்க. அதுக்கப்புறமா கேக் வந்து ஆர்டர் கொடுத்ததும் வந்து வந்துருச்சு, அது வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல தாரான்றது வந்து லைட் போட்டிருக்காது. அப்புறம் வந்து என் தங்கச்சி வந்து அதை லைட் ஆன் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் வீடியோ எடுத்திருந்தோம், டெக்கரேஷன் வீடியோ. அதனால தான் டபுளா வந்திருக்கும் டெக்கரேஷன் வீடியோ, ரெண்டும் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா கேக் வந்து அழகா செட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3750. அதுக்கப்புறம் இந்த கேக்கோட வெயிட் வந்து 3 கிலோ வாங்க. நம்ம எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு வந்துட்டோம். ஏன் கேட்டோம்னா, இந்த மாதிரி நம்ம விளாக் எடுத்துருக்கோம்ல, அதனால டீட்டெயிலாக வந்து சொல்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு வந்தாச்சு. சரிங்களா. டெக்கரேஷன் வந்து கேக்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு, ஏன்னா டெக்கரேஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளவர்ஸு அந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே வந்து வச்சு அழகா பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்தவங்க எல்லாருமே வந்து டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய அம்மம்மா, இவங்க அம்மம்மா இல்லை, அம்மாச்சி. பாப்பா வந்து என்ட்ரி ஆனதுலேருந்தே வந்து அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஃப்ராக் போட்டதுனால அது ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருந்துச்சு போல். அதனால எல்லா பாப்பாவுமே வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேனால அழதானே செய்வாங்க. அந்த க்ரீம் வச்சு தாங்க கொஞ்ச நேரம் அழைய சமாதானப்படுத்தினாங்க. இந்த ஃபோட்டோ மட்டும்தாங்க எடுத்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து அழைய கண்ட்ரோல் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக பாப்பாவை வந்து கீழே கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து செய்கிறவங்களெல்லாம் செய்வாங்களா, அது மாதிரி செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து செயின் போட்டிருந்தாங்க. அந்த டிசைனும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து பாப்பா அலரும் எப்படியும் கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஓடிடலாம். இவங்களாம் வந்து கேக் ஊட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து கீர்த்தி கிட்ட போனை கொடுத்துட்டு, கீர்த்தி டக்குன்னு நான் கொடுக்குற பாப்பா கேக் ஊட்டுறேன், நீ டக்குன்னு வந்து வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் கேண்டல் வந்து கேக்ல வந்து ஏத்தலை. ஏன் ஏத்தலைன்னு கேட்டேன், எதுவும் சொல்லலை. அப்புறம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது, நான் கூட ஏதோ கேக் வந்து கேண்டில் ஏற்றிருந்தப்போ ஊதக்கூடாது, இது வந்து ஃபர்ஸ்ட் தொடக்கம்ன்றனால நான் ஊதலை, நீங்களே ஊதுங்கன்னு நான் கூட ஏதோ ஒரு கேக் கட் பண்ணுறப்போ சொல்லியிருந்தேங்க. ஆஃபீஸில் ரிலீவ் ஆனேன் ஆஃபீஸில் வந்து. அப்போ வந்து கேக் கட் பண்ணுறப்போ ஊதக்கூடாது, நான் ஊதலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து முடிக்கல, என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் தான். அதனால வந்து வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால இவங்களும் வந்து கேண்டில் வந்து ஏற்றலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து அழுது டயர்டாக ஆயிட்டாங்க. அந்த க்ரீம் வச்சு தான் சமாதானப்படுத்துனாங்களே. நம்ம வேலை என்னங்க, பர்த்டே முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த கேக் டேஸ்ட் பண்ணணும்ல, சும்மா சொன்னேங்க. அதுக்கப்புறம் வந்து கேக்கை வந்து மாமி வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டு, ஏன்னா எல்லாரும் பிரியாணி சாப்பிடணும், அதனால குட்டி குட்டி பீஸாக வந்து சாப்பிட்டாங்க. இல்லைன்னா பிரியாணி சாப்பிட முடியாதுல்ல, இல்லைன்னா கேக் சாப்பிட்ருப்பாங்க எல்லாரும். அதனால வந்து கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணிலாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து விரதங்க, இது முருகருக்கு வந்து மாலை போட்டிருக்கோம், எங்கள் அண்ணன் போட்டிருக்காங்க. அதனால வந்து தைப்பூசம் வந்து February 2026 1ஆம் தேதி தாங்க முடியுது. அதனால மறுநாள் 2ஆம் தேதி தான் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியும். இந்த கார்த்திகை 1 பிறந்துச்சு பார்த்தீங்களா, அன்னைக்கு போட்டது மாலை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் மேலே ஆகும் போல. எங்கள் கணக்குப்படி 3 மாதம் வருது விரதம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு.
எனக்கு வந்து ஹோட்டலில் வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க வெஜ்ஜில், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, முட்டை, 65, பிரியாணி இதெல்லாம் வந்து வந்திருந்தது. அதாவது தொப்பி வாப்பால வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம். அது வந்து 5 kg ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல. அது ஹோட்டலுன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியில், அதனால 10K வந்து வாங்கியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க தாங்க பாப்பாவுடைய அம்மா. நான் இது மெயினாக சொல்லவே மறந்துட்டேன். அப்பா பாப்பாவுடைய அக்கா வர்ணிகா, அவங்க வந்து அம்மாச்சி. ரெட் கலர் பிளவுஸ் ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க பாருங்க, அவங்க ஃபேஸ் இதை தெரியல. அவங்க தான் அம்மம்மா. பார்த்தீங்களா, அம்மம்மாவோட ஃப்ரெண்டு சைடில் இருக்காங்க. அவங்களோட முகம் தெரியுது, ஆனால் அம்மம்மாவோட முகத்தை தான் எடுக்கல போல, விட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து செயின் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. அது வந்து பாப்பா அழகுனால எப்படி போடுறதுன்னு தெரியாம இந்த மாதிரி மாற்றி போட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தூக்கி மேலக்கா போடுங்க, போட்டுடலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து அவளுக்கு அழகா போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வந்து திருப்தியா சாப்பிட்டு எல்லாரையுமே வழிய அனுப்பி வச்சாச்சுங்க. ஜாலியா வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சூப்பரா வந்துட்டோங்க. ரொம்ப கச்சாடாவா இல்லாம சிம்பிளா அழகா செலிப்ரேட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு, நாங்கள் எடுத்து வைக்கல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்களாம், அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து டைனிங் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த சேர்லாம் அடுக்கிருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிட்டு வந்து உட்காருவாங்களே, சும்மா 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதனால அந்த பக்கம் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுருந்தோம். இந்த மாதிரி தாங்க வந்து ஆர்டர் கொடுத்தது வந்து பேக்கிங்கில் அந்த தண்ணி கேனு, இந்த பேப்பர் ரோலு, வாழை இலை இதெல்லாம் வந்து வந்திருந்தது. பாய்.